Praise the Lord, praise the Lord. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சிறந்தது என்று உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர், மகத்துவங்களின் தேவனாகிய கர்த்தர், மகிமையின் தேவனாகிய கர்த்தர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், தயை உள்ள கர்த்தர், இரட்சகராகிய கர்த்தர், கிருபையிலே எங்களை எப்பொழுதும் நடத்துகிற கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், அதிசயங்களை எங்களுக்காய் செய்கிற கர்த்தர், எங்கள் மீறுதல்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கிற கர்த்தர், இந்த காலை வேளை எங்கள் நடுவிலே நல்லவராக, போதுமானவராக, கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, தயை உள்ளவராக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் எங்களுக்காக அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். இரட்சகராகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். மகிமையினாலும் கிருபையினாலும் எங்கள் நடுவிலே முடிசூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களும் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற எங்கள் தேவன், எங்கள் மீது இரக்கம் வைத்து தயவு வைத்து எங்களுக்கு நல்ல பலனை தந்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வழிநடத்தி வருகிற நம்முடைய அநாதி கிருபை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளை ஆசீர்வதிக்கிற நம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்து, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நடப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் நடுவிலே நல்லவராக, போதுமானவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகராகிய எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, எங்களை நினைக்கிறவரே, எங்களை எப்பொழுதும் உமக்கு முன்பாய் வைத்து பார்க்கிறவரே, எங்கள் மதில்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாய் வைத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் கண்மலை ஆகிய கர்த்தர், எங்கள் கோட்டை ஆகிய கர்த்தர், எங்கள் துருகமாகிய கர்த்தர், எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் பாதுகாத்து வருகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்கிற உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, உம்முடைய நாமத்தை துதித்து, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவதிலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை நாங்கள் ஆண்டவரே அடைகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உலகம் முழுவதும் ஆண்டவரே, அப்பா ஜனங்கள் ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் மரித்து கொண்டிருக்க, நீர் எங்களை நேசித்து எங்களை மீட்டெடுத்து உம்மை துதிக்கும்படியான ஆண்டவரே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எங்கள் வாயிலே கொடுத்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில பரிசுத்தரே, எங்களை நீர் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்,
ஆண்டவரே, எங்களை தப்பின சிலரை மீதியாக வைத்து நடத்தும்படி உம்முடைய அநாதி கிருபை, கொஞ்ச நேரம் கிருபை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஊழியத்திலே, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு கொடுத்து அதிலே எங்களை வைத்து நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து உம்மை அறியும்படியான அறிவை தந்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறபடியால் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்தை எல்லாம் உடைத்து நொறுக்கி ஆண்டவரே, எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே, ஜீவனையும் ஆண்டவரே ஆயுசு நாட்களையும் கொடுத்து உம்மை துதிக்க கொஞ்ச நேரமாவது கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை நாங்கள் எதிர்பார்த்து அனுதினமும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படி உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபை எங்கள் வாழ்விலை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையில அடியனுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே பேசுகின்ற அடியனுக்கும் ஆண்டவரே கேட்கிற யாவருக்கும் அது பிரீதியா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தினந்தோறும் சிந்தித்து வருகிறபடி இந்த நாளிலும் இந்த கொஞ்ச நேரம் கிருபையை என்று நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். பிறகு கொஞ்சம் என்று நாம் சிந்தித்து வருகிற வேளையிலே எலியாவை குறித்து நாம் இந்த நாட்களில் அதிகமாக சிந்திக்கும்படியாக, எலியாவை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் எலியாவோடு பேசினார். அவன் கேரித் ஆற்றங்கரையிலே இருந்தான். அந்த தாகத்திற்கு அந்த ஆற்று தண்ணீரை குடித்தான். பிறகு அவன் அந்த ஆறு வற்றி போகிறது. கர்த்தர் அவனை சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறார். அங்கே சாரிபாத் ஊரிலே ஆண்டவர் அவனை போஷிக்க ஒரு கைம்பெண்ணுக்கு, ஒரு விடோவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படி அந்த சாரிபாத் ஊரிலே ஒலிமுக வாசலிலே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த அருமையான சகோதரியை அவன் கூப்பிடுகிறான். அந்த கூப்பிடுதல் என்ற பெயரிலே நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கூப்பிடு என்று சொல்லுகிறது. நேற்றைய தினத்திலே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே என்று நாம் முடித்தோம். இப்பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கண்டிப்பா நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கூப்பிட பழகி கொள்வதற்கு இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் உபயோகமா இருக்கும் என்று நினைக்கிறேன். புலம்பல் புஸ்தகத்திலே, புலம்பல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 2 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்கலாம். யார் வாசிக்கிறார்? அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, நதிய எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும், எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக,
பசியினால் மூச்சித்து போகிற உங்கள் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு ஆத்தும பாரத்தை எதிர்பார்க்கிறார். ஆத்தும பாரம் மாத்திரமல்ல, கண்ணீரோடு விதைக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபத்திலே சுயநலமில்லாத ஒரு ஜெபத்தை எரேமியா ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த புலம்பலை பாடினவன் எரேமியா. ஆனால் பொதுவாக நம்முடைய ஜீவியத்திலே என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், என்னதான் ஊழியம் செய்ய வாஞ்சை இருக்கிறது என்று சொன்னாலும், நம்ம கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? சுயநலமான ஜெபம், சுயநலமான சிந்தனை, சுயநலமான விருப்பங்கள், சுயநலமான சுத்தி சுத்தி நானு, என் மனைவி, என் பிள்ளைங்க, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. சுத்தி சுத்தி நம்ம இப்படிதான் வர்றோம் பாருங்க. இப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் சுத்தி சுத்தி தான் வந்து கொண்டிருக்கு. பொதுவாகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இதுவேதான் நம்முடைய சிந்தனை, நம்முடைய ரத்தத்தில் ஓடி போயிருக்கிற ஒரு சாபக்கேடான சிந்தனை. நான் நிறைய பார்த்திருக்கிறேன், எங்க வீட்லயும் பார்த்திருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த நாள் முடியும் போது படுக்கிறதற்கு முன்பாக யாராவது இதற்காக நம்ம ஜெபிக்கணும், இதற்காக போராடணும், இதற்காக மன்றாடணும்னு நம்ம பேசுறதே கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஆனா ஒன்று மாத்திரம் தவறாம ஒவ்வொரு இரவும் செய்யறோம். சிலர் ராத்திரியிலேயே பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சிருவாங்க. சில சோம்பேறிங்க சாப்பிட்டு அப்படியே கொண்டு போய் போட்டுருவாங்க, அதை கழுவி வைக்க மாட்டான். பாருங்க, நம்முடைய காரியங்கள் எல்லாம் சுத்தி 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 நம்மளை பத்தி தான் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு படுக்கிறோம்னா எல்லாரும் உட்கார்ந்து பேசுவீங்க. நாளை காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, என்ன சாப்பாடு கட்டி கொடுக்கு. இது நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்ததுனால அந்த பிரச்சனை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா காலையில முதலமைச்சர் எல்லாருக்கும் சூப்பர் டிஃபன் கொடுக்கிறார். நீங்க கூட அந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு கிச்சடி, உப்புமா, இட்லி, பொங்கல், இப்படி பிள்ளைகளுக்கு தரமான உணவு அரசாங்கம் கொடுக்கிறது. அந்த கவலை பெற்றோர்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு இப்போ அறவே கிடையாது. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்படி யோசிக்கிறோம்.
வேலைக்கு போறவங்களா இருந்தா, சாப்பாடு கொண்டு போறவங்களா இருந்தா, ஏங்க நாளைக்கு உங்களுக்கு என்னங்க வேணும், நாளைக்கு என்னங்க செஞ்சு கொண்டு போக போறீங்க, என்ன செஞ்சு கொடுக்கணும் சொல்லிடுங்க இப்பவே. இதே தாங்க நம்ம சுத்தி சுத்தி குண்டு சைட்ல குதிரை ஓட்டின்னு இருக்கிறோம். அதை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. ஆனா இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்கள் இருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. யாருடைய இருதயம்? சிறைப்பட்டு போயிருக்கிற சீயோன் குமாரத்தியின் இருதயம். ஆனா இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். சிலர் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நாளைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா இன்னைக்கே அவங்க யூனிஃபார்ம் எடுத்து வைக்க மாட்டாங்க, காலையில ஓடி தேடுவாங்க. ஏற்கனவே அதை துவைச்சு செலவு பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அழுக்குல கூடையில மக்கி போன துணிகள் நடுவில் கிடக்கும் யூனிஃபார்ம். அதை எடுத்து அப்படியே போட்டு அனுப்புவாங்க. எல்லா பிள்ளைகளும் வாசனையா வரும், இது குப்பையில நாரிக்கிட்டு போவோம். அவ்வளவு கப்போடு பாவம் பாருங்க. ஏன்னா பாவம் அதுக்கு தெரியாது. இப்படி உபயோகம் இல்லாத அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அதுதான் அவனுடைய முக்கியமான நோக்கம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்னு சொன்ன. எத்தனை பேரு நீங்க சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு ஆத்ம பாரத்தோட ஜெபிக்கிற வேலையில ஒரு சொட்டு கண்ணீரானது என் கண்கள் இருந்து வருதுன்னு எவ்வளவு பேர் அப்படி சொல்ல முடியும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார். டெல்லியில 800 பேருக்கு மேலாக ஒரே மாசத்துல பெண்களும் குழந்தைகளும் காணாம போயிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லாரும் எதுதோ சொன்னாங்க, பொய் சொல்றாங்க நம்பாதீங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா நேத்து சாயங்காலம் சுந்தரவல்லி மேடம் பேசுறாங்க, தெளிவா புட்டு புட்டு வைக்கிறாங்க. இந்தந்த இடத்துல இவ்வளவு பிள்ளைங்க காணோம். அவங்க ஒரு பத்திரிகையாளர், வழக்கறிஞர். யாராவது நியூஸ்ல போட்டாங்களாம், அதெல்லாம் பேக் செய்தி. அந்த அம்மா அதெல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. பேக்கு செய்தி எல்லாம் கிடையாது. லட்ச கணக்கிலான பெண்களும் பிள்ளைகளும் காணாம போறாங்க. எங்க போறாங்க? சிலது யாருக்குமே தெரியாம நரபலி கொடுக்கப்படுகிறது. யாருக்குமே தெரியாம பிள்ளைகள் உறுப்புகள் எடுக்கப்பட்டு வியாபாரிக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு பெண்கள் அபியூஸ் பண்ணப்பட்டு சாகிறதை அவ்வளோ காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதை நோக்கி இருக்கிறது? நம்மை தேவன் எதற்காக ரட்சித்தார் என்கிற சிந்தனை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு படு வேதனையான ஒரு காரியம். மல்கியாவில சொல்றார், தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக, தலைச்சன் பிள்ளை மரித்து போன எப்படி அழுவியோ அப்படி கதறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தலைச்சன் பிள்ளை மரித்தால் எப்படி துக்கிக்கிறியோ அதுபோல நீ துக்கி ஆண்டவர் சமூகத்துல கதறு என்று வேதம் நம்மை அழைக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு போதை பொருள்கள் தாராளமாக கிடைக்கிறது. அந்த பொருள்களை பிடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியால தான் இருக்கு. அப்படி என்றால் எங்கிருந்து வருகிறது? இன்றைக்கு இந்தியாவிலே 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்களாம். அந்த வாங்குறவங்க துறைமுகத்திலிருந்து டன் கணக்கான போதை பொருள்கள் கடத்தப்படுகிறது. இதனுடைய சாராம்சம் என்ன? ஜனங்கள் விழிப்படைந்து விழிப்புணர்வு அடைந்து தேசத்தின் மேலே திரும்பி விடாதபடிக்கு ஜனங்களுடைய புத்தியை மந்த புத்தியாக்கி ஜனங்களை அப்படியே அடிமைத்தனத்திலே வைத்திருக்க அரசு, ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்று ஒரு கம்யூனிஸ்ட தலைவர் சொல்லுகிறார். இது உண்மைதானே? நம்முடைய சபையில எடுத்துக்க, நல்லா இருந்தவன் சுயநலவாதியா நேற்று குடிச்சிட்டு வந்து தெருவில் வந்து சர்ச்சாண்ட வந்து பிரச்சனை பண்றான். இப்போ நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்திருக்குது? ஜபம் இல்லை, நம்ம ஜபிக்க முடியல. நேற்று என்கிட்ட வந்து பேசுறவங்க எல்லாம் அவ்வளவு கேலியும் கிண்டலமா சொல்றாங்க. என் இருதயம் அழுகிற. ஏன் இப்படி? ஏன் இந்த தவிப்பு? ஏன் இந்த தத்தளிப்பு? யோசிக்க பயமா இருக்கு. அங்கிள் வந்து பாருங்க அங்கிள். என்ன பார்க்கணும்? அவர் போதை போட்டு வந்திருக்கிறார். அது அவருடைய இயலாமை. அதை நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? விசுவாசத்திலே ஒருவன் பலவீனமா இருந்தால் அவனுக்காக செபிக்கணுமே தவிர அவன் நிர்வாணத்தை வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படின்னு நம்ம நிர்வாணத்தை காட்டிக்கிட்டு இருந்தோம்னா பூமியிலே சபிக்கப்படும். பூமியிலே சபிக்கப்படும். நோயாளின் நிர்வாணத்தை காட்டினபடியினால் பூமியிலே சபிக்கப்பட்டவனாக போனான். சேமும் யாப்பேத்தும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். நிர்வாணத்தை மூடனான். இன்னைக்கு கதறுகிற தேவ தரிசனம் பெற்ற ஜனங்கள் சபையில இல்லாதபடியினால் சபை வளர்ச்சி அடையவில்லை. ஏன்னா சபை நடக்குது பாஸ்டர், நடக்குது. நம்ம வீட்டுல கூட ஒருத்தர் முடியலன்னா, ஒரு பையன் அடங்கலைன்னா அவனுக்கு சோறு போடுறோம், துணிமணி கொடுக்கிறோம், பெத்த கடமைக்கு எல்லாம் செய்யறோம். அதே போல்தான் ஆண்டவரும் செஞ்சுங்கிறார். தெரியாம இவங்களை ரட்சித்துட்டோம், இவங்களை காப்பாத்திட்டோம், இவங்களை மீட்டுட்டோம் அப்படின்னு ஆண்டவர் ரொட்டீனா கொண்டு போயின்னு இருக்கிறார். எங்களை மாதிரி பரிதாபமான ஊழியக்காரங்க உலகத்துல யாருமே கிடையாது. எல்லா ஊழியக்காரங்களுமே வேற வழி கிடையாது. அதாவது ஜூல வேலை இருக்குதுன்னு போர்டு போட்டு இருந்தாங்களாம். வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தன் போய் அந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனான். அப்பாயின்மெண்ட் வாங்குற வரைக்கும் அவனுக்கு என்னன்னு சொல்ல. அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு அவனுக்கு புலி உடுப்பை போட்டு புலி கபியில கொண்டு போய் விட்டாங்களாம். பக்கத்து கபியில, பக்கத்துல ஒரு புலி இது, இன்னொரு புலி கபியில. நீ புலி மாதிரி ஆக்ட் பண்ணணும். எப்படி இருக்கும் பாருங்க. வேற வழியில நாங்க விசுவாசிகளுக்கு ஏத்த மாதிரி செய்திகளை கொண்டு வரணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாடல்களை பாடணும், எப்படியாவது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் சபை நடக்குது. ஒரு ஆத்தும பாரத்தோட, ஒரு தரிசனத்தோட ஜனங்க சபைக்கு வர்றதில்லை.
இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசணும்னு வர்றதில்லை. நேற்றைக்கு 2-3 பேர் சொன்னாங்க, அங்கிள் நீங்க என்ன செய்தி கொடுத்தீங்களா அங்கிள்? அதேதான் ஏசுதாஸ் ஐயா வந்து எடுத்தாரு. ரொம்ப பிரமிப்பா இருந்து. ஆவியானவர் எப்பொழுதுமே ஒரு மனம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி கனவுல ஜான் ஜோசப் கிட்ட சண்டை போடுறேன். எங்க வந்து பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருந்தார். வீட்டுக்கு வர்றாரு. சாரி பாஸ்டர், நான் வந்து பிரதிஷ்டை செய்யும் போதே உங்களை வந்து பார்த்து இருக்கணும், வர முடியல, அப்படி இப்படின்னு சொல்ற. அதெல்லாம் இருக்கட்டங்க, உங்களுக்கு உணர்வு இருக்குதான்னு கேட்க. நீங்க ஒரு செல்பிஷன் அவர்கிட்ட பேசுற, நீங்க ஒரு சுயநலவாதின்னு பேசுற. உங்களை பைபிள் ஸ்டடி எடுக்க வச்சது யாரு? சபையில உங்களை ஏத்தந்து யாரு? பாஸ்டர் ஆகிய நான். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம 3வது வருஷத்தை முடிக்காம போயிட்டீங்களே, கர்த்தர் உங்களை சும்மா விடுவாரா? காயின் மேல போடப்பட்ட பழி மாதிரி கர்த்தர் உங்க மேல ஒரு பழிய வச்சிருக்கிற. அடையாளம் போட்டு இருக்கலாம், நீங்க 1000 இடத்துல பிரசங்கம் பண்ணலாம், 1000 பேருக்கு நீங்க போதிக்கலாம், பட் டிவியில நீ விதவிதமா வரலாம், சோசியல் மீடியாவில் விதவிதமா நீங்க பேசலாம். ஆனா உன் இருதயம் உங்களை குற்றவாளின்னு தீர்த்து கொண்டு இருக்கிற, அதுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். கனவுலதான் வந்து கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டார், நினைவுல வரல. உணர்வில்லாத ஊழியக்காரங்க, தன் பிழைகளை குறித்து உணராத ஊழியக்காரங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காரண ஓடுற ஊழியக்காரங்க, ஜான் வைத்த பிழப்புக்காக ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க, காணிக்கைக்காக கொடுக்கிறவங்களை சாமியாக்கி அவங்களுக்கு பூஜை போடுற ஊழியக்காரங்க, கொடுக்கிறவன் பின்னால ஓடுற ஊழியக்காரங்க பிரகாசித்த சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி மற்றவங்களை குற்றப்படுத்தி தாக்கி பேசி துக்கப்படுத்துறதும் ஊழியத்துல பிரகாசிக்காது. என்னையிலிருந்து அடுத்த வாரத்துக்கு என்ன பண்றதுன்னு காலையிலே தொடங்கிட்டேன். அசை போட தொடங்கிட்டேன். அசை போட்டுக்கிட்டே இருப்பேன், பைபிள் வசனம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என் மனசுல படுறதை எடுத்து பார்த்து சிந்திச்சு அதுக்குரிய அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதுன்னு அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்றதில்ல, அதற்கு என்னை அர்ப்பணிச்சு இந்த செய்திக்கு நான் தகுதியா இருக்கிறேனா, செய்தி கொடுக்க எனக்கு தகுதி இருக்கிறதா என்று சங்கீதம் 139 சங்கீதத்தை, சங்கீதம் 51 படிச்சு அந்த வசனங்கள்ல இருக்கிற சாராம்சங்களை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும். ஒரு பாட்டு ஒண்ணு நான் முன்ன பாடுவேன், ஆராய்ந்து பாரும் தேவனே என்னையும் நீ அறிந்திருக்கின்றீர், என்னையும் நீ ஆராய்கின்றீர், ஆராய்ந்து பாரும் தேவனே. என் உட்காரதை எழுந்திருத்தலை அறிந்தவரே, என் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து பாருமையா. இதை நான் எழுதின பாட்டு, அப்பப்பா பாடிக்குவேன். ஆராய்ந்து பாரும் ஆண்டவர், என் உள்ளந்திரியங்களை சோதித்து பாரும் ஆண்டவரை. இந்த சபையை நடத்துகிறதற்கு நாளை என் குடும்பமும் தகுதியா இருக்கிறனால ஆராய்ந்து பாரும் ஆண்டவரை. அன்பானவர்களே,
நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கூப்பிடுதல் எப்படி இருக்கிறது? இங்கே ஆவியானவர் இந்த காலை வேளையில கதறுகிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறதை நான் பார்க்கிறேன். தெளிவாய் சொல்லுகிறேன். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சிறைப்பட்டு போயிருக்கிற சீயோன் குமாரத்தின் இருதயம் கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தி வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற ஒரு குச்சை போல ஆயிருக்கிறாரே, அவருடைய இருதயம் கூப்பிடுகிறது. இன்னைக்கு லட்சோப லட்ச ஜனங்கள் கிறிஸ்து இல்லாம மாண்டு கொண்டிருக்கிறார்களே, இயேசுவை அறியாமல் மாண்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் கதறுகிறார், புலம்புகிறார். ஆத்ம பாரத்தோட வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தரிசனத்தோடு உள்ள குடும்பமாக நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன். என் குடும்பம் தரிசனம் உள்ள ஒரு குடும்பமா, நான் தரிசனம் உள்ள ஒரு ஊழியக்காரனா, என் சபை தரிசனம் உள்ள ஒரு சபையாக, சிறைப்பட்டு போன சீமான் பேதுருவுக்காக சபை உட்கார்ந்து மன்றாடி ஜெபித்தது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அடிபட்டு காயப்பட்டு மருங்குண்டு சிறைசால தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் காயங்களோட இரத்த கரைகளோட எப்படி பாட முடிகிறது? ரொம்ப நாளா யோசிக்கிறது, எப்படி பாட முடிகிறது? ஒரு சின்ன தலைவலி வந்தாவே சபைக்கு வராம நின்னுறோம். ஏமா போன வாரம் வரல, எனக்கு டைம் பாஸ்டர். சரி, டைம் வீட்லயே இருந்தியாமா? கடைக்கு போகலையா? சாமான் வாங்கலையா? சோறு பொங்கலையா? அதெல்லாம் செய்யறோம் பாஸ்டர். அப்ப ஏமா சபைக்கு வரல? ரொம்ப வயிறு வலிக்கும் பாஸ்டர். அந்த வயிறு வலி எடுக்கலாமா போனா எல்லா இடத்துக்கும்? எனக்கு ரொம்ப அழையா வந்தது. ஒரு சின்ன தலைவலி சபைக்கு வர்றதில்லை. வீட்டுல சின்ன மனஸ்தாபம் சபைக்கு வர்றதில்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா கத்தரா தேடுறதில்லை. குடும்பத்தில ஒரேவருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஆண்டோடைய ஆலயத்துக்கு போறது நிறுத்திடுறோம். இது இன்னும் நியாயம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கதறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படியே துடிக்கிறது. அவர் சிந்தின ரத்தம் துடிக்கிறது. தேவனை தேடாத போதும் இயேசு கிறிஸ்துவனுடைய கைகள்ல கால்கள்ல சர்வத்திலே தலையில அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் நடு நடந்து தேவனுடைய சபையிலே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணர்வு எப்ப நமக்கு வரும்? ஏனோ தானோ என்று சொல்லி வீட்டுல நேரத்தெல்லாம் கடத்திட்டு நேரம் தாழ்த்தி சபைக்கு வர்றோம். என்ன ஒழுங்கு? ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லதுதான். சந்தோஷமா இருக்கணும், நல்லதுதான். பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்க, நல்லதுதான். அதெல்லாம் எப்படி வரும்? காசு கொடுத்து வாங்க முடியுமா? பொருள் கொடுத்து வாங்க முடியுமா? வெள்ளியோ பொருளோ அடகு வச்சு அதை வாங்க முடியுமா? முடியாது. இருதயத்தை ஊற்றி விட்டு அதான் முடியும். நீ தேவனை தேடக்கூடாதபடிக்கு பல இடர்கள் வரும். அந்த இடரில் வருவது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடரில் வருவது தேவைதான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ சபைய, தேவனுடைய ஊழியக்காரங்களை, தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேரு கலப்ப மேல கைய வச்சுட்டு பின்னிட்டு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். சுத்தி 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 குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இதுவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், each and everyone come out, all the sad, எல்லாம் துக்கத்தை விட்டு வெளியவா, ஒவ்வொருவரும் அதை விட்டு வெளியவா. அதையே யோசித்து கொண்டிருக்காத, அதையே சிந்தித்துக் கொண்டிருக்காத, அதை சுத்தி சுத்தி போகாத, அதை சாமியாக்காத, கவலையை சாமியாக்காத, வேதனையை சாமியாக்காத, அதை விக்கிரகமாக்காத, அதை உடைச்சு தள்ளி தூக்கி எறிந்து தேவன் பக்கத்திலே நீ திரும்ப. சீயோன் குமாரத்தியே, இரவும் பகலும் நதி எவ்வளவு, நதி எவ்வளவு, கண்கள கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹலோ, ப்ளீஸ் லிசன் மீ, ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஆண்டவருடைய பாரம் நம்மை நெருக்கட்டும், அவருடைய இதயத்தின் பாரம் நம்மை நெருக்கட்டும், அவருடைய இதயத்தின் பாரம் நம்மை தகுதியாக்கட்டும். சொல்றாரு பாருங்க, ஓய்ந்திராதே, ஓய்ந்திராதே, don't be take rest, ஓய்ந்திராதே. ஐயோ, காலையில இருந்து கொஞ்ச நேரம் கூட உட்காரவே இல்லை. எதுக்கு உட்கார்ல? யாரும் ஒண்ணு உட்கார வேணாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம் பாருங்க. இந்த துணியை துவைச்சேன், அந்த துணியை துவைச்சேன், அதை காய வச்சேன், இதை காய வச்சேன், சாமான் சோறு பொங்கல, வேலைக்கு போன, ஆபீஸ்ல வந்தேன், இதுதான் இருக்கிறதே தவிர 4 தெருவுக்கு நடந்து டாக்ஸ் கொடுத்து கால் வலிக்குதா? 4 பேரை பார்த்து சுவிசேஷம் சொல்லி வாழ் வலிக்குதா? எதுக்குன்னா உங்க உடம்பு வலிக்குது? எதுக்கு உடம்பு வலிக்குது? சுத்தி 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 வீடு வாசல் சோறு தண்ணி சாமான் சட்டு, இதுதான் நம்ம வாழ்க்கை. எப்பவாவது நான் தெருவு நடந்தங்க, சுவிசேஷம் சொன்னங்க, அதனால டயர்ட் ஆயிட்டேன் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 4 பேருக்கு போய் உட்கார்ந்து அவங்களுக்கு சத்தியம் சொன்னேன், அதனால டெய்லி கைவிடப்பட்டவங்களுக்கு நான் சோறு பொங்கி கொண்டு போய் தெரு தெருவா கொடுக்கிறேன். அதனால எதனால உனக்கு கை கால் வலி? உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தி சுத்தி சுத்தி அதுதான் உனக்கு கை கால் வலியே தவிர கத்தருக்காக உன் கால் வலிக்குதா? கத்தருக்காக உன் இருதயம் பாரப்படுதா? கத்தருக்காக ஆத்மா உணர்வோடு கத்தருடைய பிள்ளைகளுக்காக கதறுகிற இருதயம் உனக்கு இருக்குதா? கொஞ்ச நேரம் கத்தருடைய சமூகத்துல நேர்மறையாக நின்று ஜெபிக்க முடியுதா? சபையில நான் பாக்குறேன், நேர்மறைகளை நின்று ஜெபிக்கிறதுல 1-2 பேர் தான். இது எல்லாம் சம்னாங்கால் போட்டுக்குது. 5 நிமிஷத்துக்கு மேல முட்டி போட முடியல. அதுல பழகல, దాంట్లో అలవాటం లేదు. వాళ్ళ అలవాటు అంతా ఏమి తింటాము, ఏమి త్రాగుతాము, ఏమి ధరించుకుంటాం, ఇదేదా ఈటింగ్ పిటింగ్, இதேதா நம்ம வாழ்க்கை. ஈட்டிங் ட்ரிங்கிங் பிட்டிங். போய் கண்ணாடிக்கு முன்னால 1 மணி நேரம் நிக்கிறது, ஆணும் பெண்ணும் எல்லாரும் தான். அது நமக்கு பிடிக்கிறதே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் முகத்துல ஒரு பவுடர் கூட போடுறது இல்லை. அப்பா இன்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், என் கூட ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். எவ்வளவு பெரிய ஜான் அளவு இருக்குது அந்த பேரன் லவ்லி டப்பா, அதுக்கு மேல பவுடரு. அந்த பேரன் லவ்லி எடுத்து முகத்துல தடவினாரு, பவுடர் போட்டாரு. பேரன் லவ்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பவுடர் போட்டா கூட பரவாயில்ல. அதை போட்டு முடிச்சோன்னா பவுடர் தடவினாரு. அங்காங்க அந்த தொழில்நோயாளிகளுக்கு வருமே முகத்துல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பாஸ்டர், சூப்பரா இருக்குது. இப்ப நீங்க என்ன நடிக்க போறீங்க? ஜோக்கரா நடிக்க போறீங்களா
இல்ல வேற என்ன நடிக்க போறீங்க, சர்க்கஸுக்கா போறீங்கன்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னு. இளம் வயசு, 35 வயசு தான் இருக்கு. அப்ப எனக்கு 55 வயசு, 20 வயசு சின்னவர். 2 பேரும் நிக்கலாம் கண்ணாடிக்கு முன்னால பாருங்கன்னு. நின்னு பார்த்தேன். நீ எப்படிங்கிற நான் எப்படிங்கிற போட்டோ எடு. கர்த்தருடைய சமூகத்தில கதறுகிற அலறுகிற, தேவனுடைய சமூகத்தில கண்ணீர் வடிக்கிற எல்லாருடைய முகங்களை அழகாக்குவது தேவனுடைய பிரசன்னம், வேற எவரு கிடையாது. அதுக்கு பதில் பெரிக்கால் வாங்கி பூசிக்கலாம், நல்லா இருக்கும். அது மேல நல்ல பவுடர் போட்டா அப்படியே நல்ல பக்கா ஒட்டிக்கும், வெள்ளையிட முகம். இதுக்குதான் நேரத்தை செலவிடும். ஜபத்துல நேரத்தை செலவிடுது. ஆவியானவர் கதறுகிறார், பிளீஸ் லிசன் மீ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். Holy Spirit is crying before to you. கதறுகிறார். எதுவரைக்கும் அமைதியா இருப்ப? 19ஆம் வசனம் அழகா சொல்றாரு பாரு. எழுந்து ராத்திரியில முதல் ஜாமத்துல கூப்பிடு. அதான் கஷ்டம் பாஸ்டர். நான் பாக்குறேங்க, அந்த முதல் ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம். நம்ம இருக்குது 4வது ஜாமத்துல. முடிக்க போறோம் ஒரு 10 நிமிஷத்துல. என்ன ஒரு அழகான ஒரு காரியம் பாருங்க. 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஜெபிக்கிற சகோதரி, உன் குடும்பம் தோல்வி அடையாது. 12 மணில இருந்து 1 மணி நேரம் தேவ சமூகத்துல முழங்கால் படையிட்டு கதறுகிறா சகோதரா, உன் குடும்பம் தரித்திரம் அடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் சமூகத்திலே கதறி 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 அவர்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதது, பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு ஆத்தும பாரம் இல்லை. எரேமியால சொல்றாரு, மரித்தவனுக்காக அழ வேண்டாம், சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திற்காகவே அழுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி, கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக, கைவிடப்பட்டிருக்கிற மக்களுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத மக்களுக்காக, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழகா சொல்றார், உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி. அன்னால் பிள்ளைக்காக தன் மனதை ஊற்றிவிட்டார். அது கூட சுயநலம் தான். நம்ம பெருசா அதை பிரசங்கமா பேசிக்கிறோம். அவளுக்கு நெருக்கடி வந்து, கஷ்டம் வந்து, சக்கலத்தி அவளை நெருக்கி வேதனைப்படுத்தினால அவன் மனம் கசந்து போய் அழுதா. அது ஒரு வகையான சுயநலம். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அழுதா. ஆனா அழுந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக யார் அழுகிறாங்க? அதுதான் உண்மையான பாரம், அதுதான் உண்மையான தரிசனம், அதுதான் உண்மையான அழைப்பு, அதுதான் உண்மையான ஊழியக்காரன். கணக்கு போட்டு உட்கார்ந்துக்குவான். 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும். எங்க ஏசாஸ் ஐயா சொல்லுவார், என் கூட வாங்க பாஸ்டர் காட்டுறேன்னுவார். என்னங்க ஐயான்னு. 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சென்னையில இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரையும் 5 ஸ்டார் ஹோட்டலு, நல்ல வசதியான இடத்துலதான் நீங்க பார்க்க முடியும். வர்ற தசம்பாகம் காணிக்கெல்லாம் கொண்டு போய் பிரியாணி அது இது சாப்பிட்டு அப்படின்னு ஒரு நாள் உட்கார்ந்து நான் அவரும் பேசணும். யாரும் அழுகல பாஸ்டர், யாரும் கதறல பாஸ்டர். நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோம்னா அப்படி கதறும், அழுவோம், ராத்திரி எல்லாம் அழுவோம். நம்முடைய சபங்கள் எப்படி இருக்கு? எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் மத்திய பிரதேசத்திலிருந்து அரக்கோணம் வந்துட்டாருன்னா
நம்பர் 36 மசூதி தெரு அரக்கோணத்துல கூடிட்டுன்னு சொன்னா ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருக்கும். கிருபைன்னு எடுப்பார், அவ்வளவுதாங்க. அது எப்படிதான் கண்ணீர் வரும்னே தெரியாது. தார தாரையா அழுக. சப வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் கண்ணின் கருப்பு விடியை சும்மா இருக்க ஒட்டாதே, கூப்பிடு, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசுவினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறு. எத்தனை பிள்ளைங்க மூச்சித்து போன, எத்தனை பிள்ளைங்க கைவிடப்பட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு நரிக்குருவ பெண்மணி சொல்றா தெளிவா, பீச்சில் அங்கங்க படுத்து கிடப்போம், பாதுகாப்பே இருக்காது. ஆனா எங்க முதல்வர் ஐயா காப்பகம் கட்டி வச்சிருக்கிறார். பகலெல்லாம் அங்கங்க போயிட்டு வந்து ராத்திரி அந்த காப்பகத்துல வந்து நிம்மதியா படுத்துக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல பாதுகாப்பு, வெளியே செக்யூரிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் மனம் திரும்பாம தேசத்துல எழுப்புதல காண முடியும். திறப்புல நிற்கிற ஒருவனை எல்லாம் தேடுகிறேன். ஏன் நீங்களும் நானா இருக்கக்கூடாது? ஏன் நம்முடைய சபையா இருக்கக்கூடாது? ஆகவே இந்த காலை வேளை நாம் ஒப்பு கொடுக்கலாம். வலது கரத்தை தலைமையில வச்சு செபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18, 19 இந்த வசனங்களின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த வசனங்களின் வல்லமை என் வலது ஆரிக்கலை, என் வலது வென்றிக்கலை, என் இடது ஆரிக்கலை, என் இடது வென்றிக்கலை பாதிக்கட்டு, என் ஓடைகளை பாதிக்கட்டு, என் விருப்பங்களை பாதிக்கட்டு, என்னுடைய சிந்தனைகளை இந்த வசனங்கள் பாதிக்கட்டு. சுயநலத்துக்காக வாழ்ந்து சுயநலமாய் சிந்தித்து எங்கள் சரீரங்களை சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் என்பதை உணர்ந்து அவைகளை போஷித்து காப்பாற்றுவதில் முக்கியத்துவம் கொடுத்து அழிந்து கொண்டிருக்கிற மக்களின் ரட்சிப்புக்காக கவராதிருக்கிற இருதயம் எனக்கு வேண்டாம். ஓயாமல் நதி அவ்வளவு கண்ணீர் விடுகிற கண்களை எனக்கு தாரும் ஆண்டவர். போதும் ஐயா, சுத்தி சுத்தி எண்ணத்தை உண்போம், சுத்தி சுத்தி எண்ணத்தை உடுப்போம், சுத்தி சுத்தி எண்ணத்தை குடிப்போம். இந்த கவலையை வேரோட பிடுங்கி போட்டு என் தேசத்தில மாற்றம் வர வேண்டுமே, சபைகள மாற்றம் வர வேண்டுமே, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமே என்று மன்றாடுகிற, கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு ஜெப வல்லமையை என் மேல் வையும், எங்கள் மேல் வையும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, சிந்தனை செய்வோம். ஆமென். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும்படி வெகு தாழ்மையோடு உங்களை ஒவ்வொருவரையும் உங்கள் பாதங்களை பிடித்து கெஞ்சி மன்றாடுகிறேன். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக.